ஆராதனை செய்வோம் உம்மை அன்பாய் போற்றுகிறோம் 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 ஆராதனையில் பிரியம் உள்ளவரே பாபா சந்துரா ஆராதனை செய்கிறோம் ஐயா துதிகளில் மத்தியில் வாசம் செய்பவரே உம்மை துதித்து நாங்கள் மகிழ்கிறோம் ஐயா அங்கி அங்கி வாழ்ந்தோம் பாவ அடிமைகளாயிருந்தோம் அங்கி அங்கி வாழ்ந்தோம் அடிமைகளாயிருந்தோம் பஸ்தாடாகி பலியாயமை மீட்டு அப்பா பஸ்தாடாகி பலியாயனை மீட்டீர் ஆராதனை செய்வோம் உம்மை அன்பாய் போற்றுகிறோம் ஆராதனை செய்வோம் உம்மை அன்பாய் போற்றுகிறோம் ஆராதனை செய்கிறேன் சந்துரா பாபா பாபா ஆராதனை செய்வோம் உம்மை அன்பாய் போற்றுகிறோம் ஆராதனையில் பிரியம் உள்ளவரே ஜீசஸ் உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே உம்மை துதித்து நாங்கள் மகிழ்கிறோம் ஐயா இரவிலும் பகலிலும் நீர் அக்கினி மேக ஸ்தம்பமையா இரவிலும் பகலிலும் நீர் அக்கினி மேக ஸ்தம்பமையா எங்களை நடத்துகிற ஞான கண்மலையும் நீர் கொரியாந்தராஞ்சலி நடத்துகிற ரிமலாம சந்தரூரவா ஆராதனை செய்வோம் உம்மை அன்பாய் போற்றுகிறோம் இசையா ஆராதனை செய்வோம் உம்மை அன்பாய் போற்றுகிறோம் சொல்லுங்க ஆராதனை செய்வோம் உம்மை அன்பாய் போற்றுகிறோம் ஆராதனை செய்வோம் உம்மை அன்பாய் போற்றுகிறோம் ஆராதனையில் பிரியம் உள்ளவரே இசையா உம்மை ஆராதனை செய்கிறோம் ரீமாலா சந்துர வாய்களை திறந்து பாடுங்க ஓரியாந்தரவா சங்கரே பலதுரா உம்மை துதித்து நாங்கள் மகிழ்கிறோம் ஆராதனையில் எங்கள் ஆராதனையில் பிரியம் உள்ளவரே அப்பா உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா எங்கள் துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே உம்மை துதித்து நாங்கள் மகிழ்கிறோம் ஐயா அப்படியே நாங்கள் கரங்களை உற்சாகமாய் தட்டி எங்கள் தேவனுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துவோம் ஹல்லேலூயா வாயை திறந்து நன்றி செலுத்துங்க துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் துதியிலே பிரியப்படுகிறவர் நாங்கள் என்னதான் படிப்பு படித்திருந்தாலும் எவ்வளவு செல்வமாய் இருந்தாலும் ஆண்டவர் எங்களிடத்தை விரும்புகிற அந்த துதி ஒன்றைத்தான் இந்த துதி ஒன்றைத்தான் இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து அவருடைய சமூகத்துக்கு சென்றாலும் அந்த இடத்திலே அவரை துதிக்கும்படியாய்த்தான் எங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் அவரை துதிக்கும்படியாய்த்தான் எங்களை இவ்வளவு நாள் ஜீவனோடு வைத்திருக்கிறார் வாய்களை திறந்து அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுங்க வாய்களை திறந்து துதியுங்க ரீபா பாபா ஷாபா ராபா
baba ori balaba shantara barika baba ori balaba shantara barika baba baba rimala shekere dilama harabadura baba எங்களை துதிக்கும்படியாய் தெரிந்து கொண்டீங்கப்பா எங்களை துதிக்கும்படியாய் ஆண்டவரே தப்பா இந்த நாள் வரைக்கும் வைத்திருக்கிறீங்க ஓ நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களோடு கூட இருந்தவர்கள் எவ்வளவு பேர் இந்த நாட்களிலே இல்லையாப்பா ஆனாலும் எங்கள் ஒவ்வொருத்தரையும் குடும்பமாய் கட்டின்மணி போல பாதுகாத்து ஓ வியாதியின் வேதைகளிலே வைத்தியராய் வந்து நின்று அப்பா எங்களை பாதுகாக்கிறவர் தாயும் தகப்பனுமாய் இருந்து ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு காரியங்களிலும் கூட இருந்து எங்களை பாதுகாக்கிறவரே நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya riba baba shabalaga raba raba remoloshia rabalaha tarabarika baba baba thank you daddy thank you jesus hallelujah hallelujah நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜாவே உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா உங்களுக்கு நன்றி 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 ஆண்டவரே உலகத்திலே கிடைக்க முடியாத சந்தோஷம் இந்த உலகம் எங்களுக்கு கொடுக்க முடியாத சந்தோஷம் அப்பா உங்க சமூகத்திலே நின்று அப்பா உங்களை நோக்கி பார்ப்பது கர்த்தாவே எங்களை தேடி வந்த தெய்வம் அப்பா எங்களை தெரிந்து கொண்ட தெய்வம் ஆண்டவரே இதுவரையும் எங்களை கைவிடாமல் நடத்துகிறவர் அப்பா ஓ நாங்கள் நம்பினோர்கள் கைவிடலாம் நாங்கள் ஆண்டவரே நம்பினோர்கள் எங்களை கைவிடலாம் இந்த உலகத்திலே எல்லா காரியமும் ஒவ்வொரு நாளும் எங்களை கைவிட்டு போனாலும் எங்களை கடைசி வரை கைவிடாதவர் நீங்கள் ஒருவர் தான் எங்களை கடைசி வரை நடத்தி செல்கிறவர் நீங்க ஒருவர் தான் அப்பா உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா பெற்றவர்கள் கூட எங்களை விட்டு ஒரு நாள் கடந்து போய்விட்டார்கள் அப்பா ஆனாலும் தாயாய் தகப்பனாய் உற்றாராய் உறவினராய் நல்ல நண்பனாய் ஆண்டவரை எல்லாமாய் எங்களுக்கு நீர் இருந்து இதுவரையும் எங்களை தாங்கி நடத்தி வருகிறீங்களே அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த இந்த ஜீவன் உம்மை துதிக்கும்படியாய் ஓ ரப ஷெக்க பரத கபர பாபா பாபா ரிமல ஷெக்க ரப பாபா ரக ரமல தர பாபா பாபா ஹே ரிமல ஷெகிலு துர பாபா பாபா நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் தகப்பனே அப்பா நீங்க நல்லவர் ரிஹா பல ஷகர பல தரபா ஓரியந்தல மரிகர பல ஷகிர பதரபா உங்க அன்பு ஆண்டவரே உங்க அன்பு கர்த்தாவே உங்க பரிசுத்தமான அந்த அன்பு மாயமற்ற அன்பு கர்த்தாவே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உங்க அந்த அன்புக்கு ஈடாய் ஆண்டவரே இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை தகப்பனே ஓ நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி உள்ள இதயத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஹalleluya ரிபல ஷபரபா ஓரியந்தலபா ரபலபா ஷந்தரபா பாபா இயேசு என்னும் நாமம் வல்லமை உள்ள நாமம் ஆமென் இயேசுவின் நாமத்திலே அன்று மட்டுமல்ல இன்றும் அற்புதங்கள் நடக்குது ஆமென் அந்த நாமத்தை சொல்லுகிற போது ஆண்டவரே பேய்கள் ஓடும் ஆமென் நோய்கள் தீரும் ரிபாலா ஹரபா ஷகலுதரபா பாபா ரிமாலா ஷிக்கா ரபலபா ஷந்தரபா எந்த பிரச்சனைகள் எந்த போராட்டங்கள் எந்த வியாதிகளா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே நாங்கள் உற்சாகமாய் இந்த பாடலை பாடுவோம் எந்த கட்டுக்கள் எந்த சூனியங்கள் எந்த செய்வினைகள் மந்திரங்களா இருந்தாலும் இயேசுவின் நாமத்துக்கு முன்னால் எதுவும் நீக்க முடியாது ஆமென் ரிபாலாபா ஷஹரபா ஹதலம ரிபாபா பாபா பாபா thank you daddy jesus name hallelujah நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது பேய்கள் ஓடுது நோய்கள் தீருது பாவங்கள் பறந்தோடுது நோய்கள் தீருது பேய்கள் ஓடுது பாவங்கள் பறந்தோடுது உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை இயேசுவா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது இயேசுவா உங்க நாமத்தில் அற்புதங்கள்
துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசத்தோடு சொல்லுவோமா? வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் ஆமென், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஆமாண்டவரே, உங்க நாமத்தில் அற்புதங்கள் கர்த்தாவே. எந்த ஆண்டவரே கர்த்தாவே, சத்துருவின் ஆண்டவரே கிரியைகளாய் இருந்தாலும் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் என்று நாங்கள் துதிக்கிற வேளையிலே எல்லா கட்டுக்களையும் அறுத்து, எல்லா கட்டுக்களையும் அறுக்கிறவர். இந்த வேளையிலே எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிடம் நாங்கள் அந்நிய பாஷையிலே ஜெபிப்போமா? ஹalleluya ரீபா பாபா ஷந்த ரபா. தயவு செய்து எல்லாரும் வாய்களை திறந்து அந்நிய பாஷையிலே ஒரு நிமிடம் ஜெபிங்க. ரீபா ஹஸல மரதுலி மிக்கெரெபிலா பஹது ரபா ஓரமா ஷகிலா மருதுலோ மோரியாந்தா ரபா ஹலபா ரேமலா ஷெகி ரமதுரி பலகப ரோதுலோ மோரியாந்தா ரபா ரீமலாமா ஷெகிலா பதுரப ரமரதலப கரபா. அப்பா நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றியோடு உங்களை துதிக்கிறோம். ஹalleluya, நன்றி நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இருளான எங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சமாய் வந்தவர் எங்கள் தேவன். ஆமென். உயிரற்ற உங்கள் வாழ்க்கையிலே உயிராய் வந்தவர் எங்கள் தெய்வம். ஹalleluya. வியாதி நேரத்தில் வைத்தியராய் வந்தவர், சோதனை நேரத்தில் ஒரு நண்பனாய் இருக்கிறவர். ஆமென். ஹalleluya. எந்த சூழ்நிலையிலே நாங்கள் இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி அந்த நேரத்திலே எங்கள் தெய்வம் எங்கள் பக்கத்திலே இருப்பார். ஆமென். ஹalleluya ஹalleluya. ரேமாலா ஷஹரபலபா. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே
அப்பா இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ சொல்லுவோமா கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே கண்ணீர் சிந்தும் ஆமாண்டவரே ஓ எங்கள் தாயாயிருக்கிறவர் அப்பா ஓ நாங்கள் காயப்பட்ட நேரம் எல்லாம் எங்கள் தகப்பனாயிருந்தவர் அப்பா என் அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே எமக்கெல்லாமே நீங்க தானப்பா ஓ சந்தல மரிபா பாபா ஓரியந்தல மரிபா கரபலோ ஷகரபா பாபா பாபா ஓரியந்தரா நீங்க தானப்பா கூடவே இரும் ஓ இயேசுவே உள்ளான இதயத்தில் இருந்து சொல்லுங்க வாழ முடியாத ஆண்டவரே அப்பா என் கூந்திலே ஆமென் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நாம் வாழ ஒரு அந்தர வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே சோதனை நேரத்தில் நண்பனானீரே வியாதியின் அப்பா ஓ ரபா சந்தல பாபா எங்களுக்கு எல்லாம் நீங்க தானே இயேசுவே ஆமென் என் வைத்தியர் நீரே என் நண்பனும் நீரே எனக்கெல்லாமே நீங்க தானப்பா என் வைத்தியர் இயேசுவே நண்பரும் நீரே எனக்கெல்லாமே நீங்க தானப்பா எங்கள் கூடவே இரும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது ஓ நன்றி ஆண்டவர் எல்லாரும் வாய்களை திறந்தபடியே நாங்கள் நன்றி சொல்லி துதிப்போமா அப்பா எங்கள் பக்கத்திலே எங்களோடு கூட இருந்து எங்களுக்குள்ளா எங்கள் ஜீவனோடு கலந்து அப்பா இதுவரையும் எங்களை தாங்கி தப்புவித்து நடத்துகிறவர் அப்பா இருளாயிருந்த எங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றினவர் அப்பா உயிரற்று போயிருந்த எங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவனாய் வந்தவர் அப்பா உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவரே உங்களுக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ராஜா ஓ நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் அப்பா ஓரி அந்தலமா ரீபா பாபா ஷப ரகலபா பாபா ரீமா லேமோ ரீபா லபா ஷிக்க ரபா லத ரபா பாபா ரீமா லமா ஷோரி பலா ஹதுரா பாபா பாபா Thank you daddy thank you அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே ஓ உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா எங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி ஏற்ற வேளையிலே தீவிரமாய் வந்து காரியங்களை நடப்பிக்கிற எங்கள் அன்பின் தெய்வமே ஓ ரீபா ஷேலைமா ரசல பகதுரி பாபா பாபா ரீமாலா சந்தரப ரிகா பாபா 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 எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறவர் ஓ ரீபா ஷகலம ரபலபா எந்த ஆண்டவரே இருட்கள் வந்தாலும் எந்த பாடுகள் வேதனைகள் போராட்டம் வந்தாலும் எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் முன்பாய் நடந்து செல்லுகிறபடியால் இயேசுவின் நாமத்தினாலே இந்த யுத்தம் என்னுடையது என்று சொன்னீங்கப்பா எங்கள் குடும்பங்களிலே எங்கள் சபைகளிலே எங்கள் வாழ்க்கைகளிலே வருகிற எல்லா போராட்டமும் எல்லா யுத்தங்களும் இயேசுவின் யுத்தம்
கர்த்தர் நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ஆண்டவரே, உமது பாதத்திலே எல்லா காரியங்களையும் வைத்து எங்களுக்காக யுத்தம் செய்கிற எங்கள் யுத்த வீரர் நீர் எங்களுக்கு முன்பாய் கடந்து செல்லுகிறபடியால் உம்மை தொடர்ந்து உமது பாதத்தை தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஓட்டத்தை நாங்கள் பொறுமையோடு ஓடி வர எங்களை நடத்துகிற எங்கள் ஆவியான தெய்வமே, உமது அன்பு கரத்திலே எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ரீபாலா ஹரபல ஷெகரபதலஹா ரகதல வரகதலப ஷெகத்தரவரதுரபா ரீமாலா சந்தரப ரியலபா தடைகளை இயேசுவின் நாமத்தினாலே உடைத்து கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி செல்லுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி செல்லுங்கப்பா. ஓ, நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா இந்த பாடலிலே ஒரு வரியை பாடி நாங்கள் வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். ஹல்லேலூயா. எங்களை காண்பவர் அவர். ஆமென். எங்களை காப்பவர் அவர். ஹல்லேலூயா. எங்களை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ரிபா பாபா ஷபா பாபா. Thank you, Daddy. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். எம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். நான் அமர்வது, நான் எழுவது, நான் அமர்வது, நான் எழுவது நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்களே கைகளில் எல்லாமே அறிந்திருக்கிறீர். எண்ணங்களே கண்களெல்லாம் எல்லாமே அறிந்திருக்கிறீர். நடந்தாலும் அவப்பா ஓரிமா சக்கரபபதுரபா ஆமாண்டவரே, எங்களை கைவிடாமல் சுற்றி சூழ்ந்திருக்கிறவர் நீங்க ராஜா. நன்றி என்று சொல்லுவோம். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. காண்பவரே, தினம் காப்பவரே, எம்மை காண்பவரே, எம்மை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். எம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். நான் அமர்வது,
ஆராதனை எனக்கு மிகவும் நல்லா பிடிச்சிருந்து வந்திருந்த பொழுது. The worship, I liked the worship very much today. અને એમ કે આજની જે આરાધના હતી એ મને બહુ ગમી. ஏன் தெரியுமா? Do you know why? તમને ખબર છે શું કામ? முதலாவது வந்திருக்கீங்க குஜராத் லாங்குவேஜ்ல பிரசன்ட் வர்ஷிப் போச்சுது. Because when I came, the first praise and worship was in Gujarati language. કેમ કે જ્યારે હું પહેલા અહીંયા આવ્યો ત્યારે એમ કે ગુજરાતીમાં એમ કે સ્તુતિ આરાધના થતી હતી ભાષામાં. எனக்கு அது போரிங்கா இருக்கே இல்ல. And that was not boring for me. અને ઈ મારા માટે એમ કે બોરિંગ નતું. ஏன் தெரியுமா? You know why? તમને ખબર છે શું કામ? நான் அந்நிய பாஷையில தேவனை துதிச்சு கொண்டிருக்கிறேன். ஹalleluya. Because I was praying in tongues and worshiping in tongues. કેમ કે હું જે પ્રાર્થના કરતો હતો એ અન્ય ભાષામાં કરતો હતો આરાધનાને. அதே மாதிரி நாங்க தமிழ்ல worship பண்ணி கொண்டிருக்கீங்க குஜராத்தாக்கள் அவையில் அந்நிய பாஷையில தேவனை துதிச்சு கொண்டிருக்கிறோம். And when the Tamil worship was happening, the Gujarati people were worshiping in tongues. અને એમ કે જ્યારે એમ કે તામિલ આરાધના થાય ત્યારે એમ કે ગુજરાતી હોય ઈ પણ એમ કે અન્ય ભાષામાં કરી શકે. அந்நிய பாஷையில ஜெபிக்க அக்கினியோ அங்க பெரிய கொண்டிருக்கும் சபைக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். And the more we pray in tongues, the fire will increase. અને એમ કે જ્યારે વધારે આપણે અન્ય ભાષામાં પ્રાર્થના કરીએ ત્યારે ઈ અગ્નિ હોય ઈ વધતી જાતી હોય. உண்மையிலே அந்த பாடல்கள் போகும் பொழுது ஒரு தீக்கர்சன பாடலாக இருந்தது. சிஸ்டர் நல்ல ஒரு பிரைஸ் அந்த பாடல் எடுத்த பாடல் தீக்கர்சனமாக இருந்தது. When the songs were going, the songs were prophetic songs. અને એમ કે જ્યારે એમ કે ઈ ગીત જાય ત્યારે એમ કે એક સારામાં સારું જાય. ஏனென்றால் நான் இந்த சபைக்கு வரைக்கும் நான் இன்னத்த பிரசங்கம் பண்ணுற ஒரு வார்த்தை அதுவாக தாரம் என்று நான் ஜெபிச்சு ஒரு ஹெட்டிங் எடுத்துக்கொண்டு வந்தேன். Because when I was preparing for this message, I got a heading asking God, and I came here. અને એમ કે જ્યારે એમ કે હું આ તૈયારી કરતો હતો ત્યારે એમ કે પ્રભુને મેં પૂછ્યું અને માંગ્યું એનું ટાઇટલ હતું એમાં. சிஸ்டர் முதல் பாட்டு பாடினா ஆராதனையில் பிரியமானவரே என்று. And sister sang the first song, a pleasant worship. You are pleased by worship. અને એમ કે જે પેલું સોંગ એમ કે ગાયું સિસ્ટરે ઈ એમ કે પ્રસન્ન કરવાનું સોંગ હતું. என்னுடைய பிரசங்கத்தின் தலையங்கமே அந்த பிரியமாயிருக்கிறது. And the heading of the preaching today is being pleasing to God. અને એમ કે મારું પંચી ટાઇટલ છે ઈ છે કે એમ કે પ્રભુને પ્રસન્ન કરવા. எங்கட ஆராதனையில தேவனுக்கு மட்டும் பிரியமா இருந்துட்டேன்டா. If when we worship and that's pleasing to God, અને એમ કે જ્યારે આપણે આરાધના કરીએ અને એમ કે પ્રભુને પ્રસન્ન કરીએ ત્યારે நீங்க எண்ணி பார்க்காத அளவுக்கு தேவனுடைய blessings எல்லாம் வரும். There will be blessings that you can't even count. અને એમ કે ઈ તમને એટલા આશીર્વાદ મળે કે તમે એને ગણી શકો નહીં. அந்த அடக்கி இருக்கிற கதரையில எல்லாம் நிரம்பும். And the chairs which are still there, they will be filled as well. અને એમ કે જેટલી પણ અહીં ખુરશી છે ઈ પણ એમ કે ભરાઈ જશે. தேவனுக்கு பிரியமா இருந்தா அவர் எதையும் செய்வார்கள். When God is pleased, and he is able to do anything. અને એમ કે જ્યારે પ્રભુ પ્રસન્ન થાય ત્યારે ઈ બધી વસ્તુ કંઈ બી કરી શકે છે. அது எப்படிப்பட்ட வனாந்தரமா இருந்தாலும் அதை தேவன் ஏதேனா மாற்றிடுவார். Whatever desert it is, he will change it to an Eden. અને એમ કે ગમે એટલું એમ કે દુકાળ કે કંઈ બી હોય પણ એને એવી રીતના બદલી નાખે છે. இன்று உங்களுடைய மகிமையின் நாள். Today is the day of glory. Amen, amen. Very good. આજનો દિવસ છે ઈ મહિમાનો દિવસ છે. இன்று அற்புதத்தின் நாள். Today is the day of miracles. આજનો દિવસ છે ચમત્કારનો દિવસ છે. இந்த சபைக்குள்ள தேவன் ஒரு பெரிய எழுப்புதல் தேவன் கொண்டு வர போறார். God wants to bring revival in this church. ஓ சிறுமந்தே பயப்படாதே நான் உனக்கு துணை நிக்கிறேன் என்று சொல்கிறார். Oh little group, don't be afraid, I am with you. અને કહેશ કે એમ કે તમે એમ કે ડરોમાં હું તમારી સાથે છે. தேவன் சொல்லிட்டாரண்டா சொன்னதுதான். If God said it, it's said. અને પ્રભુએ કીધું તો ઈ થશે. மனுஷன் மாறிடுவானால தேவன் மாறாத தேவன். Men will change, but God never changes. મનુષ્ય એમ કે બદલાઈ જાય પણ પ્રભુ છે ક્યારે બી બદલતા નથી. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஆமென். The God we worship is alive. Amen, amen. અને જે આપણા પ્રભુ છે ઈ એમ કે જીવિત પરમેશ્વર છે. எங்களை காண்கிற தேவன். He is a God who sees us. અને ઈ એવા પ્રભુ છે કે ઈ આપણે જોઈશ. தேவன் பெரிய காரியங்களை செய்ய போறார். உங்களுடைய குடும்பத்திலே செய்ய போறார். உங்களுக்குள்ளே செய்ய போறார். Today is the miracle day. God wants to do mighty things with your life and in the lives of your family. અને એમ કે પ્રભુ ચાહે તમારા જીવનમાં મહાન કાર્ય કરે અને તમારી ફેમિલીના જીવનમાં બી મહાન કાર્ય કરે. தேவன் நோக்கம் இல்லாம இந்த நாள்ல இந்த இடத்துல தேவன் என்ன கொண்டு வந்திருக்க மாட்டார். God didn't brought me here without a plan. અને એમ કે પ્રભુએ એમ કે કઈ બી પ્લાન વગર એમ કે મને અહીંયા નથી લાવ્યા.
தூரத்தில் இருந்து வர செய்தி குளிர்ந்த அந்த செய்தி வந்து விடாய்த்த ஆத்மாக்கு குளிர்ந்த தண்ணீர் போல இருக்காம. ஐ எக்ஸ்பிளைன். இப்போ சரியான வெயிலாக இருக்குது. If we look outside, it's very sunny outside. અને એમ કે આપણે જોઈએ બારે તો એમ કે બહુ બધી તડકો છે બારે. இந்த நேரத்தில் உங்களுக்கு தாகமாக இருக்க நல்ல ஒரு குளிரான தண்ணியை தந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். And now when you're thirsty, how is it if you would get cold water? How happy would you be? અને એમ કે હમણાં એમ કે તમે પ્યાસા બનો તો કેવી રીતના એમ કે ઠંડુ પાણી એમ કે તમે પી શકો કેવી રીતના તમને ખુશી મળે. அதே மாதிரி தான் நம்முடைய தேவன் உங்களுடைய இதயத்தை அறிந்திருக்கிறார், உங்களுடைய நேரத்தை அறிந்திருக்கிறார். ஏற்ற வேளையில தேவனுடைய வார்த்தையை கொண்டு பேசுவார். வார்த்தையை தேவனாய் இருக்கிறார். And just like that, God knows your hearts, God knows your situation, and He brought to the right time the right word for you. અને એમ કે પ્રભુને એમ કે તમારું હૃદય ખબર છે, તમારી મુસીબત છે એ ખબર છે અને સારો ટાઈમ આવે ત્યારે એ વચન તમારી મેરે લઈને આવે છે. ஒரு காரியம் நீங்க என்ன செய்யணும்டா அதை நீங்க விசுவாசிக்கணும். தேவன் எனக்காக கொண்டு வந்திருக்கார், தேவன் எனக்காக பேசுறாரு. And the only thing you have to do is you have to have faith and believe it that God brought it for you today. અને એમ કે તમારે શું કરવાનું છે? તમારે ખાલી એમ કે ભરોસો અને વિશ્વાસ કરવાનો છે કે પ્રભુ તમને એમ કે આજે લઈને આવ્યા છે. ஸோ வேதத்தில் இருந்த ஒரு வார்த்தையை ஒரு சம்பவத்தை காண்பித்து எப்படி நாங்கள் தேவனுக்கு பிரியமா இருந்தால் என்ன நடக்கும் என்பதை நான் காண்பிக்க போறேன். I want to show and looking at a situation in the Bible how it is when we are pleasing God. અને એમ કે આપણે બાઇબલની અંદરમાં જોઈએ કે કેવી રીતના એમ કે પ્રભુ છે એ પ્રસન્ન થાય છે બધી. இதில் நான் அநேக வசனங்களை வாசிக்க இல்லை, ஒரு வசனத்தை மட்டும் வாசிட்டு நான் உங்களுக்கு அந்த சம்பவத்தை விளங்கப்படுத்துகிறேன். நீங்கள் வீட்டை போனால் வேணுமெண்டா நீங்கள் வாசிக்கலாம், நீங்கள் வாட்சும் இருப்பீங்கள். I'm not going to read a lot, just one verse, but I'm going to explain to you the situation. અને એમ કે હું એમ કે બહુ બધી વચન નહીં વચાવું, ખાલી એક વચન વચાવવા પણ હું એમ કે તમને એક્સપ્લેન કરા એ મુસીબત વિશે. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. 2 Kings chapter 3 verse 17. બીજો રાજા ચેપ્ટર 3 વર્સ 17. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பெரிய காய்ச்சல். give big okay then yeah okay. બીજો રાજા ચેપ્ટર 3 વર્સ 17. તમને વરસાદ કે પવન દેખાશે નહીં તો પણ આ ઝરણાનો પટ પાણીથી ભરાઈ જશે અને તમે તમારા ઢોર ઢાક અને ભારવાહક પ્રાણીઓને પીવા પુષ્કળ પાણી મળી રહેશે. આમેન. குஜராத்திலும் சேர்ந்து கை தட்டல். Gujarati, give a clap as well, please. Good. So இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல மிகவும் ஒரு அருமையான வாக்குத்தத்தம். இதில் 3 ராஜாக்கள், இஸ்ரேல் ராஜா, சோதம் ராஜா, ஜூதா ராஜா 3 பேரும் ஒரு யுத்தத்துக்கு வராங்க. Here 3 kings came for a war. અને એમ કે અહીંયા 3 રાજા છે એ યુદ્ધ માટે આવ્યા હતા. இங்க மோவாப் ராஜாக்கு எதிராக யுத்தம் பண்ண வராங்க. And they're coming against the king of Moab. અને એમ કે એ લોકો એમ કે જે રાજા એમ કે મોવાબ નતો એના ખિલાફ હતા. அவையில் பெரிய சேனைகளோட மிருகங்களோட குதிரைகள் அதே கழுதைகளோ எல்லாத்தோடையும் சேர்ந்து வரையினம். They come with a big with a lot of soldiers and horses. અને એમ કે એ લોકો બહુ બધી સૈનિક અને એમ કે ઘોડા સાથે આવ્યા હતા. இப்போ வந்து ஒரு வாரம் அதால வந்த பிற்பாடு அவையில தண்ணி எல்லாம் முடிஞ்சிச்சு. And at one point they ran out of water. અને એમ કે એક પોઈન્ટ ઉપર એ લોકો એમ કે પાણી માટે એમ કે તગડતા હતા. இப்போ அவையில சேனைகளுக்கும் தண்ணி இல்ல, அவையில மிருகங்களுக்கும் தண்ணி இல்ல. They don't have enough they don't have water for their soldiers but also not for the animals. અને એ લોકો માટે એટલું પાણી એમ કે ઇનફ નતું એ લોકોના સૈનિકો માટે કે એમ કે એનિમલ્સ હતા એના માટે. இப்போ இந்த இஸ்ரேல் ராஜா சிந்திக்கிறார், இப்போ இப்படியான சூழ்நிலையில் அவங்களுக்கு தெரியும் தண்ணி இல்லாமல் அவங்களால யுத்தம் பண்ண இல்லாது, மிருகங்களும் சோர்ந்து போயிட்டு ஜனங்களும் சோர்ந்து போயிட்டாங்க. இப்போ நாங்கள் அவர்கள் சிந்திக்கிறார்கள் இந்த மோவாப் ராஜாட்ட தங்களை தேவன் ஒப்பு கொடுக்க போகிறாரோன்னு சிந்திக்கிறாங்க. And now they are worried because they don't have any water and they're thinking, does God want us to deliver us to the king of Moab? અને એમ કે હવે એ લોકો એમ કે પાણીના લીધે એમ કે એ લોકો ચિંતામાં છે, મુસીબતમાં છે, પણ એ લોકો વિચારે છે કે શું પ્રભુ એમ કે આ બધી મુસીબતથી અમને એમ કે મોવાબમાંથી બહાર કાઢશે. இந்த சிச்சுவேஷனில் அந்த ஜூதா ராஜா சொல்கிறான்,
நாங்கள் ஒரு தீர்க்கரசியத்தோட தேவண்ட மனுஷனை தேடி நாங்கள் அவர்கிட்ட விசாரித்து பார்ப்போம்னு சொல்லி. And in this situation, the king of Judah called a prophet to ask God, his opinion. અને એમ કે આ મુસીબતમાં એમ કે જે યહૂદીનો રાજા હતો એમ કે એને એમ કે કહેવાની કોશિશ કરી કે એમ કે અમને આ મુસીબતથી એમ કે બહાર કાઢો. அந்த நாட்களிலே எலிசா ராஜா அந்த இடத்துல இருந்தார். And in those days எலிசா தீர்க்கரசி. There was Elisha the prophet. અને એમ કે ઈ ટાઈમ એમ કે એલિશા એમ કે ભવિષ્યવક્તા હતો ઈ હતો. இப்போ இவேல எலிசா தீர்க்கரசிட்ட போயிட்டாங்க. And they're going to the prophet Elisha. અને એમ કે પૈસે ઈ લોકો જે ભવિષ્યવક્તા એલિશા હતો એની મેરે ગયા. எலிசா பார்க்கறான் முதலாவது இஸ்ரேல் ராஜாவை பார்க்கறான். And Elisha looks at the king of Israel first. અને એમ કે જે એલિશા હતો એને પહેલા એમ કે જે ઇઝરાયલનું હતું એને જોયું પહેલા. இஸ்ரேல் ராஜா பார்த்தோன்னா அவனுக்கு உதவி செய்ய விருப்பம் இல்லை. ஒன்றும் சொல்ல அவன் திரும்ப பார்க்க போறான். திரும்ப பார்க்கறான். And the king is trying to look away. અને એમ કે જે prophet is trying to look away, he doesn't want to talk to him. અને એમ કે જે ભવિષ્યવક્તા હતો એનાથી ભાગવાની કોશિશ કરતો હતો, એ નતો ચાહતો ને. ஆனா யூதா ராஜாவை கண்டோன்னு But when he saw the king of Judah, પણ જ્યારે એને એમ કે યહૂદા રાજાને જોયો ત્યારે, அவனுடைய முகத்தை பார்த்தவொன்னு, when he saw his face, જ્યારે એને એના ચહેરાને જોયો ત્યારે அவனுக்கு தேவனோட அவன் யூதா ராஜா பிரியமா இருந்தபடியினால, because God was pleased by the king of Judah, કેમ કે એમ કે પ્રભુ હતા, ઈ પ્રસન્ન હતા ઈ યહૂદા રાજા હતા એના મેરે. அப்பொழுதுதான் அவன் சொல்றான், இந்த உம்முடைய முகத்தை நான் காணாம இருந்திருந்தால், then that point he said, when I didn't see your face, અને ઈ પોઈન્ટ ઉપર એને કીધું કે એમ કે ઉમે તારો ચહેરો જોયો ની તો அவன் அந்த இடத்துல இருந்து அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனமோ தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்க மாட்டான். he wouldn't have given them a word from God. અને એમ કે ઈ જે વચન છે ઈ એમ કે પ્રભુ તરફથી નથી. சூழ்நிலை பாருங்க, மிகவும் வறட்சியான சூழ்நிலையா இருக்கு. If you look at this at the situation, it was a very bad one. અને એમ કે તમે અગર ઈ મુસીબતને જોવ તો ઈ બહુ ખરાબ હતી. எல்லாம் முடிந்தது, ஒரு தோல்வியான ஒரு சூழ்நிலை கட்டத்துல நிக்கிறார்கள். Everything was done and they were in a mindset of losing. અને એમ કે બધી વસ્તુ એમ કે સારી રીતના થઈ હતી, પણ એ લોકોનું જે એમ કે મનનું બધી હતું ઈ ખોવાવા લાગ્યા એ લોકો. ஆனால் இந்த ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமா இருந்தபடினால, but because there was one man who was pleasing God, કેમ કે એક માણસ એમ કે પ્રભુને પ્રસન્ન કરતા હતા એના કારણે தேவனிடத்திலிருந்து அவன் இந்த வார்த்தையை பெற்று சொல்லுகிறான். he is getting a word from God. અને એને ઈ શબ્દ મળ્યો પ્રભુ દ્વારા. இப்ப அவங்களுக்கு தேவையா இருக்கிறது தண்ணி. Because what they need now is water. અને એ લોકો હમણાં જે એમ કે જોઈએ એ પાણી છે. அவையில்ட்ட மழை பெஞ்சா தான் நாங்கள் தண்ணி வரதுக்கு, மழை பெஞ்சா தான் தண்ணி வரலாம்னு சிந்திப்போம். And they thought, and we will think, if it rains we will have water. અને એ લોકો વિચારતા હતા કે અગર એમ કે વરસાદ આવે તો અમને પાણી મળશે. ஆனா தேவன் சொன்னார், மழை வர்றதுக்கு முதல் காத்துல எல்லாம் அடிக்கும், ஆனா காற்றையும் காண மாட்டீங்க. And before the rain comes you will see a wind, and God is saying you won't see a wind. અને એમ કે વરસાદ આવે એના પહેલા એમ કે આમ પવન આવે, પણ પ્રભુએ કીધું કે ઈ નહીં આવે ને તમે નહીં એને જોઈ શકો. தேவன் அப்பதான் இந்த வார்த்தையை சொல்ல, நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். And that is when he gives the word, Amen. you shall Amen. not see wind nor shall you see rain, yet the valley shall be filled with water so that you and your cattle and your animals may drink. અને અહીંયા પણ કહેશ કે તમે એમ કે પાણીને જોહો ની, એના ઝરણા કઈ જોહો ની, કે એમ કે પવન જોહો ની, અને કઈ બી એમ કે વસ્તુ ની હોય કે તમારા એમ કે પ્રાણી હોય કઈ પી કે. அதுல பள்ளத்தாக்கு இருந்தது, தண்ணி இல்லை. There was a valley but there was no water. અને એમ કે ના ઝરણા હતા પણ ત્યાં પાણી નતું. தேவன் சொல்ற, அதுல தான் நீங்க ஒரு வாய்க்காலை வெட்டுங்க, ஒரு வாய்க்கால், ஒரு and God said make a way there. અને એમ કે પ્રભુએ કીધું કે ન્યા રસ્તો બનાવો. அதுக்கு அதான் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், ஒரு சின்ன காரியம். And it says in the next word, and this is a simple matter in the sight of the Lord. અને એમ કે અહીંયા કહેશ કે આ એક સિમ્પલ ઓલું છે પ્રભુની તરફથી. நீங்க கூட இந்த இடத்துல வனாந்தரமாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், சபையாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளாக இருக்கலாம், இன்னகரையாக இருந்தாலும், எல்லாமே சூழ்நிலை பிள்ளையாக இருந்தாலும், தேவனுக்கு நீங்கள் பிரியமாக நடக்க போகிறோன்னு நீங்கள் நினைக்க நடக்க அற்புதங்கள் நடக்கும். ஆமென்.
In your life, if everything may seem like a desert and very dry, but if you are pleasing God, there will be a miracle happening. અને એમ કે અગર તમારા જીવનમાં બધી એમ કે દુકાળ ને સૂકું લાગે પણ તમે અગર એમ કે પ્રભુને પ્રસન્ન કરો તો બધી ચમત્કાર તમે તમારા જીવનમાં જોઈ શકો છો. நிச்சயமா உங்களோட ஆராதனையிலே பிரியமா இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். And I'm sure that you are pleasing God with your worship. અને એમ કે હું એમ કે શ્યોર છે કે તમે તમારી આરાધનાથી એમ કે પ્રભુને પ્રસન્ન કરો છો. நான் இந்த இடத்துல இந்த வர்ஷிப் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பார்க்க இதுல ஒரு சகோதரி தான் இந்த பராதுல ரெண்டு பின்னால் இருந்து பாடினீங்க. And when I was looking at worship, there was only one lady here and two at the back. અને એમ કે મેં જ્યારે એમ કે વર્શિપને જોયું તો એક બાઈ હતી અહીંયા હતી અને એમ કે બે હતા એ ઓલી બાજુ હતા. ஆனால் அந்த பாடல்களும் இந்த பேண்ட் மியூசிக்கும் எல்லாம் பார்க்க பெரிய ஒரு சபையில் பெரிய ஒரு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடக்கிற மாதிரி இருந்தது. And when I was listening to the worship, it looked like a big worship team is doing the worship. અને એમ કે જ્યારે એમ કે મેં જોયું ત્યારે એમ લાગ્યું કે જેવી રીતના એક એમ જાજા માણસ મળીને આરાધના કરે એવી રીતના લાગ્યું મને. அந்த சகோதர தனியே இல்லை, தேவதூதர்களும் சேர்ந்து பாடுகிறார்கள். அவே இருக்கிற சபையில் தேவதூதரெல்லாம் விசிட் பண்ணுறா, கைதட்டுங்க. அவே in your place there are angels there. The lady was not singing alone, there are angels singing along. અને એમ કે ઈ બાઈ હતા ઈ નતા એમ કે ગાતા પણ જે એમ કે પ્રભુના દૂત હતા ઈ એમ કે ગાતાને મદદ કરતા. So God is going to கர்த்தர் உங்களுடைய சபையை ஆசீர்வதிக்க போறார். So God is going to bless this church. અને એમ કે પ્રભુ સે ઈ આશીર્વાદ કરે આ ચર્ચને. கர்த்தர் உங்களை விட்டுட்டு போயில்லை, அதுதான் முக்கியம். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஆமென். The most important part is that God didn't leave you. અને એમ કે મેન ઇમ્પોર્ટન્ટ ઈ છે કે પ્રભુ છે ઈ તમને ક્યારે બી નહીં છોડે. என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கார். நான் உன்னை விட்டு உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விடுவதும் என்று வாக்கு கொடுத்திருக்கார். அவர் உண்மையுள்ள தேவன். Because he gave the word that he won't leave you nor forsake you. કેમ કે એને તમને વચન આપેલું છે કે તમને છોડે નહીં બી ક્યારે બી ત્યાગ નહીં કરે. ஒரு மனுஷன் பிரியமா இருந்தபடியே அந்த இடத்துல நாங்கள் பார்க்கும்பொழுது திருப்பி எங்கிருந்து தண்ணி வருது. And now because one person was pleasing God, we see this miracle. And where did the water come from? અને એમ કે અહીંયા એક જણા એમ કે પ્રભુને પ્રસન્ન કરે એના કારણે એમ કે ઈ બધી થયું અને આ પાણી ક્યાંથી આવ્યું? மோவாப் தேசத்திலிருந்தே வர தண்ணி இவங்களுக்கு வருது. பாருங்க, அவனோட தேசத்திலிருந்தே வருது. எதிரிட்டு இருந்தே சத்துருட்டு இருந்தே ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றார். The water is தேவன் coming அற்புதமான தேவன். from Moab, from the enemies. God is giving them the water. અને એમ કે પાણી હતું ઈ મોવાબથી આપ્યું જ્યાં એમ કે દુશ્મન હતા પણ પ્રભુએ એમ કે ઈ વસ્તુ આપી. இப்போ தண்ணி எல்லாம் பள்ளத்தாக்குல நிரம்பி வளைஞ்சிட்டது. And now the valleys have been filled with water. અને હવે આપણે જોઈએ કે ઈ જે રસ્તો છે ઈ એમ કે પાણીથી ભરપૂર છે. இப்போ இந்த யுத்தத்திலேயே வெல்ல வேண்டி இருக்கு. பாருங்க, தேவன் அற்புதம் செய்யறான்னு பாருங்க. நாங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் செய்யற கிரியைகள் இருக்கு. But now they have to win a war as well, and you can see how God does plenty of miracles. અને એમ કે હવે એ લોકોને એમ કે જે લડાઈ છે એમાં પણ જીતવાનું છે અને આપણે ઈ બી જોઈ કેસ કે કેવી રીતના એમ કે પ્રભુએ ઈ કાર્ય કર્યું. இப்போ சூரியன் உதிக்கிறது, வெயில் அந்த தண்ணியில படுகுது. And now the sun is shining on the water. અને એમ કે જે સૂર્ય છે ઈ એમ કે ઈ પાણીમાં એમ કે એવી રીતના પ્રકાશ કરે. இப்போ மோவாபியருக்கு பார்க்கும் பொழுது அது ரத்தம் மாதிரி தெரியுது. And when the Moab soldiers came, it looked like blood for them. અને એમ કે જ્યારે મોવાબના એમ કે સૈનિકો આવ્યા ત્યારે એમ કે જેવી રીતના એક લોહી હોય એવી રીતના એ લોકોને દેખાતું. மோவாப் பார்க்குறாங்க, இவங்களுக்குள்ளே வந்த ராஜாக்களே சண்டை பிடிச்சி எல்லாம் ரத்தம் வெள்ளமா இருக்குன்னு அவங்க நினைக்கிறான். And they are thinking, oh, these three kings, they are having fights among with each other, and there is blood flowing there. અને એમ કે એ લોકોએ વિચાર્યું કે આ જે ત્રણ જણા છે જે રાજા એ લોકોએ એમ કે લડાઈ કરી છે એકબીજા હારે અને એટલા માટે એમ કે આ લહુ છે ઈ એમ કે વહેસના. என் நாமத்துக்கு பாய்ந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். The ones who fear my name, the sun of righteousness will shine. અને એમ કે જે કોઈ એમ કે મારા નામથી ડરે છે એમ કે જે સૂર્યનો ન્યાય છે ઈ આવે. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னத்தை காண்பிக்கிறது? பாதுகாப்பை காண்பிக்கிறது. And the blood of Jesus shows safety. અને એમ કે જે જીસસનો એમ કે લહુ છે ઈ આપણે એમ કે સેફટી બતાવે. இந்த ஒரு ராஜா தேவனுக்கு பிரியமா இருந்தபடினால, And because there was one king who was pleasing God, અને એમ કે એક રાજા એમ કે પ્રભુને પ્રસન્ન કરતા એટલે அவருடைய வறட்சி எல்லாம் நீங்கி போகிறது. the dryness went away.
અને એમ કે એ બધી ત્યાંથી ચાલ્યા ગયા அவருடைய இரத்தம் அங்கே பாதுகாப்பை கொண்டு வர அவர்களுக்கு. and his blood was giving them safety. અને એ લોકોના લહુ દ્વારા એમ કે એ લોકોને સેફટી મળી. அது மட்டும் இல்லை, அவர்கள் அந்த இடத்திலே வந்து அந்த யுத்தத்தை செய்து தோத்து போகிறார்கள். மோவாபியர் வந்து தோத்து போகிறார்கள். And you can see the enemy came and they lost the war. અને એમ કે આપણે જોઈએ કેમ કે દુશ્મન ન્યા આવ્યા અને એ યુદ્ધ હતું એ લોકોએ ખોઈ નાખ્યું. இயேசு கிறிஸ்துவும் கூட எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, நோய்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாத்தையும் சுமந்துட்டார். And even Jesus Christ, he came for our sins, for our curses and for our sicknesses, and he won the victory over it at the cross. અને એમ કે જીસસ ક્રાઇસ્ટ એ આપણા માટે આવ્યા, એને એમ કે પાપ, શ્રાપ, બીમારી હરેક વસ્તુ લઈ લીધી અને ક્રોસ ઉપર થયા. உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே பாஸ்கா புதிய ஏற்பாட்டிலே பாஸ்கா இதை கொண்டாடுறார்கள். பாஸ்கா நாளில் அதை எகிப்தை விட்டு வெளியே வர நேரத்தில் ஒரு பாஸ்கா கண்டுக்குட்டியை அடித்து அதில் நிலையிலே பூச சொன்னார்கள். அதான் பாஸ்கான்னு சொல்கிறது, பாஸ் ஓவரியா. There was the Passover festival, and it was reminding of when they went out of Egypt and they put the blood on the doors. અને એમ કે એ લોકો પાસ્કા પર્વનો દિવસ આવે ત્યારે એ લોકોએ એમ કે જે લહુ હોય એ લોકો દરવાજો હોય એની ઉપર એમ કે લગાવતા. உங்களுக்கு தெரியும், அந்த நாட்களிலே அந்த இரத்தம் பூசப்பட்ட இடத்திலே அவருடைய வீடுகளிலே எந்த மரணங்களும் ஏற்படவில்லை. And you were able to see that wherever that blood was in that house there was no death. અને એમ કે તમે જોઈ શકો કે જે ઘરમાં એ લહુ લગાવવામાં આવતું ત્યાં કોઈ મરણ થતું નહીં. இந்த நாளில் இயேசு கிறிஸ்து தாமே ஒப்பு கொடுத்து அந்த இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டிருக்கிறார். And today Jesus Christ has given himself and poured his blood to save us all. અને એમ કે આજે એમ કે જીસસ ક્રાઇસ્ટે એમ કે ખુદને બલિદાન કરી દીધા આપણા માટે કે આપણે એમ કે બચી શકીએ એટલા માટે. இப்போ அந்த இரத்தம் எங்களிலே பூசப்பட்டிருக்கிறது. ஹalleluya. Blood was poured over us. உங்களுடைய குடும்பங்களிலே, உங்களுடைய பிள்ளைகளிலே, உங்களுடைய சபையிலே பூசப்பட்டிருக்கிறது. Over your families, over you, over your church. અને એમ કે એને એમ કે એનું લહુ એમ કે આપણા માટે, આપણી ફેમિલી માટે, ચર્ચ માટે, બધી માટે વહાયું. ஸோ உங்களுடைய விசுவாசம்தான் உங்களை உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லியிருக்கிறது. And it is said that it's your faith which gives you victory. અને એમ કે કહેવામાં આવે છે કે તમારા વિશ્વાસ દ્વારા તમને વિજયતા મળે છે. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். Without faith we can't please God. અને વિશ્વાસ વગર આપણે પ્રભુને પ્રસન્ન નથી કરી શકતા. நீங்க விசுவாசிச்சிட்டீங்கன்னா இயேசு இன்னொரு காரியம், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தப்போ என்ன சொன்னா, பரிசுத்த ஆவியானவரை அனுப்புறான்னு சொல்லியிருக்காரு. And one more thing, when Jesus Christ died and rose again, he said he will send the Holy Spirit. અને એમ કે જ્યારે એમ કે બીજી પણ વસ્તુ છે કે જીસસ ક્રાઇસ્ટ જ્યારે મર્યા અને પછી એમ કે જીવિત થયા ત્યારે કિને કીધું કે એમ કે બીજી વસ્તુ તમારા માટે મોકલવામાં આવશે. பவுல் அப்போஸ்தலன் சொல்ல ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் என்று சொல்றேன். And Paul is saying, I'm giving you a secret. અને એમ કે પાઉલ કહેશ કે હું તમને એક હું કહેવાય કે છુપાયેલું છે ઈ આપું છું. அந்த ரகசியம் என்னன்னு சொன்னால், And the secret is, અને જે સિક્રેટ છે ઈ கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். Christ lives in you. અને ખ્રિસ્ત છે ઈ તમારામાં રહે છે. அதை நீங்க விசுவாசிக்கணும். That you have to believe. உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். Jesus Christ is in you. Amen. જીસસ ક્રાઇસ્ટ છે તમારી અંદર છે એવો તમારે વિશ્વાસ કરવાનો છે. பரிசுத்த ஆவியானவர் இருந்தா அவர் இயேசு கிறிஸ்துவாவே இருக்கிறார். பிதா, குமாரன், எல்லாம் ஒன்றாவே இருக்கிறார்கள். If the Holy Spirit is in you, it's Jesus Christ, Father, Son and Holy Spirit are one. અને એમ કે અગર પવિત્ર આત્મા તમારી અંદર છે તો પિતા, ઈસુ ખ્રિસ્ત અને એમ કે પવિત્ર આત્મા એ ત્રણેય એક જ છે. இப்போ இருக்கிற காலங்கள் வந்து மிகவும் கடைசி காலங்கள். நாங்கள் எல்லாம் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதில் நாங்கள் காண்கிற காலங்களாக இருக்கிறது. If we look at these times, it is the last days. Whatever is written in the Bible, we can see it. અને એમ કે તમે જોઈ શકો છો કે છેલ્લો સમય હતો બાઇબલની અંદરમાં, ત્યારે એમ કે આપણે એ બધી વસ્તુ જોઈ શકીએ છેલ્લા ટાઈમનું બધી. இந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் வேதத்தில் படிச்சிருக்கிறோம். We saw these sicknesses. અને આપણે જોઈએ બીમારી. ஆனால் எங்கட நாட்களில் இதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இந்த எங்கட நாட்கள்லேயே நடக்குது. And these things are happening in our days. અને એમ કે આ વસ્તુ બધી છે એ આપણા દિવસમાં પણ થાય છે. யுத்தங்கள் செய்திகளை இப்போ நாங்கள் பார்க்குறோம், இன்னும் மிகவும் பயங்கரமாக இருக்குது. யுத்த செய்திகளை கேட்குறோம், ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்குது. You will hear news of war, and we can hear
a lot of news of war. અને એમ કે આપણે બહુ બધી ન્યૂઝ એમ કે સાંભળીએ છીએ યુદ્ધ વિશે અને આપણે એ બધીમાં સાંભળીએ છીએ. ஆனா வேதத்துல சொல்லியிருக்கு இப்படியான காரியங்கள் எல்லாம் நடக்கும். In the Bible it's written that it will happen, these things. અને એમ કે બાઇબલની અંદરમાં લખેલું છે કે આવી બધી વસ્તુ થશે. ஆனா நீங்க பயப்பட வேண்டாம்னு தேவன் சொல்லியிருக்கிறார். ஆமென். But you shouldn't be afraid. પણ તમારે એમ કે ડરવાનું નથી. இந்த உலகத்தில் இருக்கிறவட உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். Because more than the one who is in the world, the one in you is greater. અને એમ કે જે કંઈ એમ કે આ દુનિયામાં છે એનાથી વધારે જે તમારી અંદર છે એ મહાન છે. அவருடைய இரத்தம் உங்களை பாதுகாக்கும். And his blood will protect you. અને એનું લહુ છે ઈ તમારું એમ કે તમને પ્રોટેક્ટ કરશે. நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறபடியா பாருங்க இந்த நாள்ல ஞாயிற்றுக்கிழமை நீங்க இங்க வந்திருக்கீங்க அது தேவனுக்கு பிரியமா இருக்குது. ஆமென். Because you are God's children, you can see it's Sunday and you are here. અને એમ કે તમે પ્રભુના છોકરા છે એટલા માટે તમે જોઈ શકો છો કે તમે રવિવારના અહીંયા છે. நாங்க எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்றதை பார்க்க கூடாது. We shouldn't look at how big the crowd is. અને આપણે ઈ નથી જોવાનું કે કેટલા માણસ એમ કે જાજા છે જગા ઉપર. ஆண்டவர் வார்த்தையை நாங்க பார்க்கணும். We have to look at God's word. પણ આપણે પ્રભુના વચનને જોવાનું છે. என்னுடைய நாமத்தினாலே 2-3 பேர் எங்க ஊர்ல அந்த மத்தியிலே நான் வாசம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். ஆமென். Wherever in my name people come together, there in the midst I will be, and God is in the midst today. અને કહેશ કે જ્યાં કઈ મારા નામના માણસ એમ કે ભેગા થશે ત્યાં હું આવીશ અને આજે પ્રભુ એમ કે અહીંયા આવીને આપણે મળ્યા. உலகத்துல பெரிய கான்சர்ட் எல்லாம் போடுவாங்க லட்சக்கணக்கில் ஆட்கள் நிப்பாங்க. And in the world we can see concerts where thousands of people will join. અને એમ કે આપણે દુનિયામાં જોઈએ કે એક જગ્યા ઉપર એમ કે 1000 જેટલા માણસ ભેગા થતા હોય. அதுல தேவன் இருக்க மாட்டார். But God won't be there. પણ પ્રભુ ઈ જગ્યા ઉપર નથી રહેતા. எங்களுக்கு வேணும் தேவன் இருக்கிற இடம் தான் எங்களுக்கு வேணும். We want a place where God is. અને આપણે ઈ જગ્યા ગોતવાની છે જ્યાં પ્રભુ છે. நாங்கள் ஒரு குடும்பமா இருக்கிறோம். We are a family. આપણે બધી ફેમિલી છે. சில நேரத்துல குறைகள் இருக்கலாம் நான் அந்த குடும்பத்தோடயே எப்பொழுதும் இருக்க பார்க்கணும். There may be things we are lacking things, but in a family we have to be together. અને એમ કે કદાચ અમુક વસ્તુ એમ કે કમી હે પણ આપણે ફેમિલી જેમ એમ કે ભેગું રહેવાનું છે. உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க எங்க குடும்பத்தை எடுத்து பாருங்க நான் என்னோட மனைவி பிள்ளைகள் எங்களை உடனே எங்களை பிள்ளை விட்டுட்டு எங்களை போயிடுவாரா? If we look at my family for example, will my son just leave me alone? અને એમ કે અગર તમે મારી ફેમિલીને જોવ તો શું મારા છોકરાએ મને એકલો છોડી દીધો? அவர் போனாலும் திரும்பி வந்துருவார். Even if he goes he will come back. அதே மாதிரி தான் போறவங்க திரும்பி வருவாங்க. ஆமென். And just like that the ones who went will come back. வெளியால இருக்கீங்க தான் தெரியும் நம்முடைய குடும்பத்தின் அருமையை குறித்து. Only when you're outside you know about the family. અને એમ કે અગર ઈ ગયો તો ઈ પાછો આવી. અગર તમે બહાર હશે તો જ તમને ફેમિલી વિશે એમ કે ખબર પડશે. எப்பயும் ஆரம்பத்துல விட முடிவு தான் பரிபூர்ணமா இருக்கணும். More than the beginning, the ending will be good. અને એમ કે જેવી રીતના એમ કે પહેલા પ્રથમથી એમ કે ઓલું હે એના કરતા એમ કે જે એન્ડિંગ હશે ઈ સારું હશે. நீங்க தொடர்ந்து இருக்க கர்த்தர் உங்களை பரிபூர்ணப்படுத்துவார். And God will make you full. અને પ્રભુ છે ઈ તમને એમ કે ભરપૂર કરશે. இன்னும் புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவார். And he will bring new souls. અને એમ કે તમારું એક નવી રીતના કરશે. தேவனுக்கு நீங்க பிரியமா இருக்க தேவன் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போறார். அதால தான் இன்னைக்கு தேவன் பேசுறார் இன்னைக்கு. And the more we are pleasing God, the more God will do mighty things. That is why God is giving this message today. અને એમ કે જેટલા તમે પ્રભુને પ્રસન્ન કરો એટલા પ્રભુ મહાન કાર્ય કરે એટલા માટે એમ કે આ મેસેજ છે આજે તમને આપવામાં આવે છે. எபேசியர் அதிகாரத்தில் பார்த்து எபேசியர் முதல் 1-6 அதிகாரம் தான் இருக்குது. அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது எப்படி என்று சொல்லி வடிவாக பேசுகிறது. அதை நீங்கள் வாசிக்கிட்டா தெரியும். அப்படி நீங்கள் நடக்க தேவன் உங்களோட சபைகளை இன்னும் புதிய காரியம் செய்து கொண்டு வருவாராம். In Ephesians there are only 6 chapters and you can read there how you have to be to please God. અને એમ કે એબેસિયોનો પત્રમાં આપણે જોઈએ તો ખાલી ચેપ્ટર 6 છે અને કેવી રીતના એમ કે આપણે પ્રભુને પ્રસન્ન કરી કે એ બધી ચેપ્ટરમાં આપણે જોવા મળે. தானியேல் பாருங்க தேவனுக்கு பிரியமா இருந்தான். If you look at Daniel who was pleasing God, અગર તમે એમ કે દાનિયેલને જોજી એમ કે પ્રભુને પ્રસન્ન કરતો તો ઈ இப்போ போய் அவன் அந்நிய தேசத்துல அடிமைகளோட போய் அங்க அந்த தேசத்துல இருக்கிறான். and now he is in a foreign country with the foreigners, with strangers. અને એમ કે હવે ઈ એમ કે ફોરેનની કન્ટ્રીમાં છે ઈ બધી આરે. எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல எங்க இருந்தாலும் நாங்க தேவனுக்கு பயந்தோனா தேவனுக்கு பிரியமா நடக்கும் பொழுது It doesn't matter where you are, if we fear the Lord and we are pleasing him. અને એમ કે એનો કઈ મતલબ નથી કે તમે ક્યાં છે આપણે પ્રભુનો ડર રાખવાનો છે અને પ્રભુને પ્રસન્ન કરવાના છે. அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்றான். And he was praying to God. અને એમ કે ઈ પ્રભુને એમ કે પ્રાર્થના કરતો તો. ஆனா பதில் உடனே வரையில அவனுக்கு. But he didn't get an answer straight away. પણ એને એમ કે એવી રીતના જલ્દીથી જવાબ નતો મળ્યો. அவன் ஜெபித்த உடனே அங்க சமூகத்துல தேவனுடைய சமூகத்துல போயிட்டது.
But as soon as he prayed, it already went to God's place. અને એમ કે જ્યારે એમ કે એ પ્રાર્થના કરતો પછી એ ઓલરેડી એમ કે પ્રભુની જે જગ્યા હતા એની પર એમ કે ગયો તો தேவன் பதில உடனே கொடுத்துட்டார். God immediately gave the answer. ஆனா சில தடைகள் இருந்து சத்ருவான தடைகளை பண்ணி கொண்டு நான் வர முடியாதபடிக்கு. But the enemy will bring some obstacles that the answer doesn't come straight away. અને એમ કે પ્રભુ સે જવાબ આપી શકે પણ એનો દુશ્મન હતો એ એમ કે ન્યા મુસીબત લાવ્યો કે એને જલ્દીથી જવાબ મળે નહીં. ஆனால் தேவன் மிகாவேல் தூதனை அனுப்பி அந்த வானமண்டலத்தில் பெரிய யுத்தம் ஒன்று நடக்குது அவனை கொண்டு அந்த பதிலை கொண்டு வர்றதுக்காக. And God is sending Michael the angel, and there was a war happening in the heavens, so he couldn't come that quickly. અને એમ કે પ્રભુએ એમ કે એ માઇકલ એમ કે દૂત હતો એને મોકલાયો કે એમ કે જે લડાઈ થતી હતી ત્યાં એમ કે જલ્દીથી આવી શકે નહીં એટલે கபிரியேல் தூதன் நற்செய்தியை கொண்டு வா நீ ஜெபிக்க தொடங்கினோனே அங்க கேட்கப்பட்டது பிரியமானவனே பிரியமான நீ ஜெபிக்க தொடங்கினோனே கேட்கப்பட்டது. And the angel Gabriel is bringing the message and saying, as soon as you prayed, we already heard your prayer because you are pleasing God. અને એમ કે ગેબ્રિયલ દૂત હતો એને એમ કે આવીને કીધું કે એમ કે જ્યારે તે પ્રાર્થના કરી ત્યારે એનો જવાબ આપવામાં આવ્યો કેમ કે તે પ્રભુને એમ કે પ્રસન્ન કર્યા. சில நேரத்தில் நாட்கள் எடுக்கலாம் வாரங்கள் எடுக்கலாம் மாதங்கள் எடுக்கலாம் அல்லது வருடம் எடுக்கலாம் ஆனா தேவன் உங்கள பிரியமா இருக்கார் உங்களுடைய விருப்பங்களை கடந்து வர பண்ணுவார். ஆமென். கைத்தறல கூட yes it may believe and say amen hallelujah. It may take a week or a month or even a year, but God, you are pleasing God and he will give you an answer what you want. અને એમ કે પ્રભુ સે ઈ એમ કે બધી તમે જી ચાહો જી માંગો છી બધી વસ્તુને એમ કે તમને જવાબ આપેસ. பாருங்க யோசேப்பை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னார். If you look at Joseph, અગર તમે યસુફને જોવ તો அவன் சிறையில் இருந்தான் அடிமைத்தனத்தில் இருந்தான் ஆனா தேவனுக்கு பிரியமான இருந்தான். he was in prison and he was a slave, but he was pleasing God. ઈ એમ કે જેલમાં હતો ગુલામ હતો તો બી ઈ પ્રભુને પ્રસન્ન કરતો. அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு தேவன் குறித்ததை அந்த நேரத்தில் தேவன் கொடுக்கிறார். And because he was like that, at the right time God gave him what was his. અને એમ કે એના કારણે એમ કે પ્રભુએ એને એમ કે સારો સમય આવ્યો ત્યારે એને જે વસ્તુની જરૂર હતી ઈ આપી. உங்களுடைய சபையை தேவன் காண்கிறார். God is seeing your church. અને પ્રભુ સે તમારા ચર્ચને જોઈશ. உங்களுடைய இதயத்தை தேவன் காண்கிறார். God is seeing your hearts. உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் Your family, your children, your situation, he sees it. અને એમ કે પ્રભુ તમારા હૃદયને તમારી ફેમિલીને તમારી મુસીબતને ઈ બધી વસ્તુને જોઈશ. நீங்க தேவனை தேடி வந்திருக்கீங்க இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமா இருக்கிறது. And you came here to seek God, and it is pleasing God to bless Israel. અને એમ કે તમે અહીંયા આવ્યાસ કે પ્રભુને ગોતો અને એમ કે પ્રસન્ન કરો અને એમ કે ઇઝરાયલને. நீங்க கர்த்தரை தேடி வந்திருக்கீங்க கர்த்தரை தேடுற இருதயம் மகிழ்வதாக என்று தேவன் சொல்றார். And the hearts which seek God will be glad. અને એમ કે જે હૃદયથી એમ કે આપણે ગોતીએ છીએ એને ગર્વ છે. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். God is good. પ્રભુ இந்த நாள்ல தேவன் உங்களோட பேசுற ஒரு காரியம் என்னன்னு சொன்னார். And when God wants to say one thing to you today, இந்த காரியத்திலே நீங்க சோர்ந்து போயிராதீங்க. do not worry and do not be sad about anything. અને પ્રભુ આજે કંઈક તમને કહેવા માંગે છે કે તમે કઈ વસ્તુની બી ચિંતા કરો இப்ப இருக்கிற சூழ்நிலை மாதிரி நெடுக இருக்க போறது இல்ல. You won't have this situation forever. તમારી આ જે મુસીબત છે એ હંમેશા માટે નહીં રહે. இந்த ராஜாக்கள் எல்லாம் வந்து யுத்தம் வந்து தோல்வி மாறி ஒரு வறட்சியில் இருந்து தனி இல்லாத ஒரு இல்லை தோற்க போறவன்ற முடிவில் அல்ல மறிக்க போறவன்ற நிலையில் அவர் இருந்தார்கள். The three kings, they were in a situation where they thought they're going to lose, they're going to die. અને એમ કે ત્રણ રાજા હતા એ મુસીબતમાં હતા એ લોકો વિચારતા કે અમે એમ કે ખોવાઈ ગયા અમે એવી રીતના થઈ જશું. கடைசி நேரத்தை கடைசி விளிம்பிலே வச்சு கர்த்தர் செய்திருப்பார். But even in the last minute God is able to do it. પણ છેલ્લો સમય હતો ત્યારે એમ કે પ્રભુ એ કાર્ય કરી શક્યા. வியாதியா இருந்தாலும் படுக்கையிலே ஒரு ராத்திரியிலே எல்லாத்தையும் தேவன் மாத்திட்டு போடுவார். Even if it's sickness, in one night God can change it. અગર એમ કે બીમારી હશે તો એક રાતની અંદર પ્રભુ એને બદલાવી નાખશે. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து முடித்துட்டார். Jesus Christ has done everything at the cross for இப்ப us. நாங்க விசுவாசத்துல தான் எல்லாத்தையும் நாங்க சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். And now by faith we have to receive all of it. અને એમ કે જીસસ ક્રાઇસ્ટે એમ કે ક્રૂસ ઉપર બધી ઈ કન નાખ્યું અને આપણા વિશ્વાસ દ્વારા ઈ બધી વસ્તુ બદલાઈ છે. இன்றைய நாள்ல நீங்க ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியிருக்கு. And today you have to make a decision. ஒரு காரணம் இல்லாமல் தேவன் பேச மாட்டார் ஒரு காரியத்தை. God won't say anything without a reason. અને એમ કે તમારે આજે યોજના બનાવવાની છે કે પ્રભુ કઈ બી વસ્તુ એવી રીતના નથી કરતા. இந்த நாள்ல நான் மனுஷரை பிரியப்படுத்துறவராக அல்லாமல் Today I don't want to please men. આજે એમ કે મારે માણસને પ્રસન્ન નથી કરવું. உம்மை பிரியப்படுத்துறவராக நான் ஜீவிக்க வேண்டும். I want to live pleasing you. પણ આજે એમ કે મારે તમારે પ્રસન્ન કરવા.
தேவனுடைய வார்த்தையே ஜீவன் உள்ளதா இருக்கு. அவருடைய வார்த்தையே தேவனாக இருக்கிறது. God's word is living. The word is God. અને એમ કે પ્રભુનું જે વચન છે એ જીવિત છે અને વચન જ પ્રભુ છે. சிலர் அநேகர் அவர்களுக்கு சோர்வுகள் அல்ல பிரச்சனை வந்தோன்னா வேதத்தை எடுத்து வாசிக்க விட்டுருவார்கள். And many people, when they get sorrows, when they are sad, they stop reading the Bible. અને બહુ બધી માણસ જ્યારે દુઃખ મુસીબત આવે ત્યારે એમ કે એ લોકો બાઇબલ વાંચવાનું બંધ કરી દે. அதில் தான் மெடிசினே இருக்கு, மருந்து அதில் தான் இருக்குதா? The medicine is in it. અને એમ કે જે દવા છે એ આની અંદર છે. வியாதியா இருந்தா அவனுக்கு ஒரு மெடிசின் தேவை இல்ல? If someone is sick, then he needs a medicine. અગર કોઈ એમ કે બીમાર છે તો એને દવાની જરૂર છે. எந்த சூழ்நிலை இங்க தான் இருக்கு மருந்து. For any situation, the medicine is in here. અને એમ કે ગમે એટલી મુસીબત હોય એની એમ કે દવા આ બાઇબલની અંદર છે. தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. The one who loves God's word gets peace. અને એમ કે જે માણસ પ્રભુના વચનને એમ કે પ્યાર કરે છે એને શાંતિ મળે છે. வேதத்தை நேசியுங்க, வாசியுங்க. Love the word and read it. પ્યાર કરો વચનને અને એને વાંચો. இன்றைய நாள்ல இருந்து நீங்க ஒரு மியமூர்த்தினால எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். And today you have to know that in me is Christ. எங்க போனாலும் எப்படி சூழ்நிலை இருந்தாலும் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறபடியா எனக்கு எப்பவும் வெற்றிதான். Wherever I go, in any situation, because Christ is in me, I will have victory. અને એમ કે આજે તમારે જાણવાનું છે કે મારી અંદર ખ્રિસ્ત છે કે નહીં. જ્યાં બી તમે જાઓ ત્યાં એમ કે વિજેતા મેળવો. நான் அவருக்கு பிரியமா நடக்க போறேன். I will please him. અને એમ કે હું એને પ્રસન્ન કરા. ஆமென். Amen. So எழும்பி நாங்க ஒரு சின்ன ஒரு ஜெபம் செய்வோம். Let's stand up and pray. ઊભા થાવ અને પ્રાર્થના કરીએ. Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே. கொஞ்ச நேரம் தேவனை துதிப்போம். Let's pray Hallelujah. Praise together. God. Thank you Holy Spirit. Thank you Lord. Hallelujah. Thank you Father. Thank you Jesus. Oh hallelujah. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. Thank you Father. Thank you Jesus. Thank you Father. Hallelujah. நன்றி ஆண்டவரே. Thank you Father. நீர் எல்லா ஜனங்களையும் நேசிக்கிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. You are loving the whole nations. தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்திலே ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்தின் விருப்பங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. உம்முடைய மன விருப்பத்தின் படியெல்லாம் நான் தந்தருளுவேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள் ஆண்டவரே. பாவிகளாய் இருந்த எங்களை நீர் நீதிமான்களாக்கி இருக்கிறீர்கள் ஆண்டவரே. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்திலே ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய அக்கினியை போட வந்தேன், அதை இப்பொழுதே பற்றியறேன்னு சொன்னவாராம் ஆண்டவர். இந்த அக்கினி இந்த இடத்திலே போடப்பட்டிருக்கப்படி நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். இந்த இடத்திலே எல்லாம் உம்முடைய அக்கினி பற்றி எறிகிறபடி நான் நன்றி. இந்த இடத்தை நீங்கள் நிரப்புறபடி நான் நன்றி. இந்த இடத்திலே இந்த ஒளியினடத்துக்கு ஆண்டவரை அநேகர் தேடி வரும்படியாய் ஆண்டவரை நீங்கள் பெரிய காரியங்களை செய்கிறபடி நான் நன்றி ஆண்டவர். வாசல்களை திறக்கிறபடி நான் நன்றி ஆண்டவரே. Thank you Holy Spirit. Thank you Lord ஆண்டவரே. Thank you Father. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. உங்களை துன்பப்படுத்துறதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லியிருக்கிறார். Hallelujah. நாங்கள் மன்னிக்க வேண்டியவர்களை நாங்கள் மன்னிக்க வேண்டியதாக இருக்கு. கசப்புகள் இருக்கக்கூடாது எங்களுடைய ஜீவியங்களிலே, கோபங்கள் இருக்கக்கூடாது. There is no bitterness, no angry with anybody. So love everyone. கர்த்தர் ஒவ்வொருவரையும் நேசிக்க வேணும். We have to pray for them. Hallelujah. Thank you Jesus. Thank you Father. Thank you Jesus. அந்த குஜராத் ஜனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். We are praying for the Gujarat people Lord. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. May they are very loving and kind people Lord. Hallelujah. Bless them Lord. Bless that nation Lord. Bless them dear. Multiply them Lord. So Lord. Hallelujah. Thank you Holy Spirit. Thank you Lord. ஆண்டவரே பாஸ்டர் உதயகுமாரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சிஸ்டர் உதயகுமாரை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஹோலி காட் டீம் மினிஸ்ட்ரி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. தேவனே இந்த நீரூற்று சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த லண்டன் சபை விசேஷ சபை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஜீவ நூற்று இதில் இன்னுமாய் பெருகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகரை இந்த ஜீவ தண்ணீரை பருகும்படியாக இந்த இடத்துக்கு வரும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்களே கொண்டு வாங்க ஆண்டவரே. நீங்களே அழைத்து வாங்க ஆண்டவரே. உம்முடைய காற்றை வீச பண்ணுங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவர்களை. உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவர்களோடு சேர்ந்து நிற்கிறவர்களை இன்னும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அற்புதங்களை செய்து ஒரு மகிழ்வையும் ஆண்டவரே. இந்த இடத்திலே நாங்கள் போனோம்
கர்த்தர்களுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லத்தக்கதாக அற்புதத்தை செய்கிற தேவனாயிருக்க முடியாது நன்றி. இன்று உங்களுடைய அற்புதத்தின் நேரமாயிருக்கிறது, நாளாயிருக்கிறது. தேங்க்யூ ஃபாதர். இது மகிமையின் நாள். திஸ் glorious day Lord. Thank you Holy Spirit. Thank you Lord, your wonderful presence here Lord. Hallelujah. நம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவருடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணும். ஹalleluya. இந்நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அவர் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுக்குட்டிகளைப் போல வளர்வீர்கள் என்று சொல்லி இருக்கிறார் ஆண்டவரே. Thank you Father. Thank you Jesus. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி. We bless this church Lord. We bless them Lord. Hallelujah. உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சபையை ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. Bless them Lord. In Jesus name. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென்.